ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்ஸ் நியூ தமிழ். இன்றைக்கி வந்து ஒரு கேக் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி கேக் தான். இது வந்து 1 kg ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பர்த்டே கேக். ஸோ சென்டரில் நம்ம நேம் எழுதிக்கலாம். இந்த கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதோட அளவுகள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 4 முட்டையை நான் உடச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா முட்டையோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வராது. அதனால் வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் நான் இன்றைக்கி பீட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நார்மல் விஸ்க்கு கூட வச்சு பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த நுரை வந்து நல்லா வரும், முட்டை நல்லா பொங்கி வரும். அதுக்காக தான் எலக்ட்ரிக் பீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா பொங்கி வர வரைக்கும் இதை அடிச்சுக்கோங்க. இது நல்லா வந்து பொங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 1 கப்பு பவுடர் சுகர் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து பீட் பண்ண போகிறேன். ஒரே டைமில் போட்டு பீட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பீட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லா பொங்கி வரும். அந்த கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இதில் 1/2 கப் எண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் பால், அதே மாதிரி 1 டீஸ்பூன் வந்து மில்க் மெய்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ராபெரி எசன்ஸ் நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்து இந்த மிக்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்து டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பாலில் மில்க் மெய்டில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அதை இப்போ வந்து அந்த பேட்டரில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் யூஸ்வலாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மில்க் மெய்டோடு மிக்ஸ் பண்ணி போடும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கேக் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா அதை பீட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே சேர்க்கலை. ஸோ இதுக்கப்புறமா தான் நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்கணும். அதுக்கு வந்து 1/2 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா சலித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி வந்து ஸ்பேச்சுலா இல்லைனா விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேக்கு ரொம்ப ஹார்டாயிரும். அதனால நம்ம வந்து நம்ம மாவு ஆட் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா இல்லை விஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்மளோட பேக்கிங் ட்ரேவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி நான் அவனில் தான் பண்ண போகிறேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிட்டு இதை நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ நம்ம பேக்கிங் ட்ரேக்கு இப்போ மாற்றிடலாம். இந்த கலர் எவ்வளோ கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இந்த கலரே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது சும்மா நம்ம வாயில் வச்சு பார்த்தோம்னாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை இப்படி தட்டி விட்டிங்க அப்படின்னா அதில் ஏர் பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே போயிடும். ஸோ இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கர் எடுத்து நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து அதில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பட் அகைன் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து 3 லேயராக நான் கட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், 3 லேயராக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு அப்படின்னு. ஸோ 3 லேயர் கட் பண்ண கேக்கை இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். அஸ் யூஷுவல் கேக் போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து விப்பிங் க்ரீம் கொஞ்சம் வச்சுட்டு ஃபஸ்ட் லேயர் வந்து நான் வைக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேக்கு இன்னும் நம்மளுக்கு சாஃப்டாக ஆகிறதுக்கு காரணம் வந்து சுகர் சிரப் தான். ஸோ நீங்கள் மறக்காமல் சுகர் சிரப் இதில் ஆட் பண்ணிக்கணும். சுகர் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து 1/2 கப்பு விப்பிங் க்ரீமை நான் விப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ விப்பிங் க்ரீமோட ஸ்ட்ராபெரி க்ரஷ் உங்களுக்கு கிடைக்கும் கடையில் எல்லாமே. அந்த க்ரஷ் நான் ஆட் பண்ணிவிட்டு டைரெக்டாக இதிலே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நீங்கள் டைரெக்டாக விப்பிங் க்ரீமில் கூட வச்சுக்கலாம். நான் விப்பிங் க்ரீமில் வைக்காமல் டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் இதோட மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நம்மளோட இஷ்டம் தான், அதை எப்படி வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ணணும் ப்ரொசீஜர்லாம் இல்லை. ஸோ இது நல்லா ஐசிங் பண்ணிவிட்டு ஒரு லேயராக இதே மாதிரி பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ரெண்டாவது லேயர் வச்சுட்டு அதுலேயும் வந்து நான் சுகர் சிரப் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷ் அதில் மிக்ஸ் பண்ணி அகைன் வந்து நல்லா ஐசிங் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு இது நம்ம வீட்டிலேயே கூட பண்ணலாம். இன்றைக்கி நான் ஷாப்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன், அதை தான் இதில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து விப்பிங் க்ரீமில் டேரெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக எல்லாமே நம்ம ஐசிங் பண்ணி முடிச்சிடலாம். டோட்டலாக நான் 3 லேயருமே ஃபைனலாக பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ 3ஆவது லேயர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. அதை நல்லா வந்து நீங்கள் ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்டார் நாசில் எடுத்து டிசைன் பண்ண போகிறேன். நார்மலாக ஏதாவது ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து டிஷ்யூ யூஸ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மேலேயும் நான் அதே ஸ்டார் நாசில் வச்சு சும்மா டிசைன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப எம்டியாக இருக்கிறதுனால ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை வந்து அதில் வந்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் அந்த க்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அது அழகாக அந்த சைடில் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி. இது நம்ம எப்படி வேணாலும் வைக்கலாம். நம்ம சென்டரில் நேம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணேன். ஸோ ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி அந்த மேலே டிசைன் பண்ணதுலேயும் ஸ்ட்ராபெரி செரி வைக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த மாதிரி அதையே வச்சுட்டேன். ஸோ இப்போது இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் டிசைன் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த சென்டரில் எல்லாமே. நான் வந்து அகைன் அதே ஸ்டார் நாசிலில் இன்னும் கொஞ்சம் கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணி டிசைன் போட்டுட்டு சென்டரில் நேம் எழுதிட்டேன். ஃபைனலாக நம்ம கேக் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நேம் கொஞ்சம் இதாக தான் எழுதியிருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.